என்ன இது ஆஸ்பத்திரிக்கு போய் பக்கத்துல ஏதாச்சும் டாக்டர் இருந்தா பார்த்து கூட்டிட்டு வரேன்னு போனா இன்னும் ஆளைய காணுமே. இவ வேற வளகாப்ப போயிட்டு வந்ததுலேருந்து வாந்தி எடுத்துட்டு வந்து படுத்துட்டு கிடக்கா. என்னவா இருக்கணும் தெரியல, நெஞ்செல்லாம் படபடன்னு அடிச்சுக்குதே. வாங்க டாக்டர், உள்ள வாங்க. வாங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க. பேஷண்ட் எங்க இருக்காங்க? உள்ளத்தே ரூம்ல படுத்துட்டு இருக்காங்க டாக்டர், சீக்கிரம் வாங்க. அடே விஜய். என்னம்மா? அது வந்துப்பா, அவ ஏதோ கெட்டு போன பலகாரத்தை சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டு பார்த்துட்டு கிடக்கா. இந்த சின்ன விஷயத்தை ஏன்பா இப்படி பெருசாக்குற? ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டர்லாம் கூட்டிட்டு வந்திருக்கேன். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தாங்கன்னா என்னமோ ஏதோன்னு பேச மாட்டாங்களா? ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அதான் அம்மா நான் இருக்கல்ல, ஏதாவது நாட்டு வைத்தியம், கை வைத்தியம், வீட்டு வைத்தியம்னு ஏதாச்சும் பண்ணி அந்த வாந்தியை நிப்பாட்டிட்டு இருப்பேன். ஆனால் நீ அவசரப்பட்டு வெளியே போய் டாக்டர் கூட்டிட்டு வந்திருக்கிய, இது சரிதானா சொல்லு? ஆமா, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இப்பெல்லாம் நாட்டு வைத்தியம், வீட்டு வைத்தியம் இதெல்லாம் செட் ஆகாது பாத்துங்க. ஒரே வைத்தியம் தான், இங்கிலீஷ் வைத்தியம். அப்பதான் மருந்து மாத்திரை போட்டாதே எல்லாம் சரியாகும். அது டாக்டர் வந்துட்டாங்கல்ல, என்ன ஏதுன்னு அவங்க பார்க்க போறாங்க. அப்புறம் என்னம்மா, விடுங்க, பரவாயில்ல. இவன் ஒருத்தன் சரி, அந்த பொம்பளை என்னதான் சொல்றான்னு நம்மளும் போய் பின்னாடி போய் பார்ப்போம். டாக்டர் மேடம், நீங்களே பாருங்க, வாந்தி எடுத்து என் மீனாவோட முகமே வாடி போச்சு. உடம்பு முடியாம படுத்து கிடக்கா. கொஞ்சம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், எனக்கு பயமா இருக்கு. மிஸ்டர் விஜய், ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் என்னன்னு பார்த்து சொல்லுறேன். ஆமா, இவங்க காலையில சாப்பிட்டாங்களா? அதெல்லாம் கட்டுன்னு 4 குண்டா சோத்து காலையில உட்காந்து கட்டிட்டா. ஏம்மா, அதையும் உங்ககிட்ட கேட்டாங்க. சாப்பிட்டாங்கன்னு சொன்னா சாப்பிட்டேன்னு சொல்ல, எத்தனை குண்டா சோறு தின்னானு அதுவும் ஒண்ணு கேட்டாங்களா? அவங்க என்ன கேட்டதை நான் சொன்னேன், அதுக்கு என்ன என்னைய கத்துற? உன் பொண்டாட்டி பார்க்கறதுக்கு தான் ஒல்லியே ஓனா நாட்டி இருக்கா. ஆனா 10 பேர் திங்கிற சோத்தை ஒத்தால அவ தின்னுட்டு கிடக்கா. அதுதானே நான் சொன்னேன். ஐயோ அம்மா. மேடம், நீங்க சொல்லுங்க, என்ன ஆச்சு அவளுக்கு? ஊச்சி போன பலகாரத்தை தின்ன வச்சுதானே அவ உடம்பு சரியாம படுத்துட்டு கிடக்கா. சொல்லுங்கம்மா. ஓவர கண்ட மேனிக்கு தின்னா இப்படிதான் கடைசியில படுத்துட்டு கிடக்கணும், அதானே? சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், என்ன ஆச்சு? அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. ஆமா ஆமா, அவங்க ஆத்த வீட்டுக்கு போனா மட்டும் எங்கிருந்தா வருமோ அப்படி ஒரு பலம் தெரியாது. எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வா. ஆனா இங்க வந்தா மட்டும் ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. இருங்கம்மா, அவங்க வேலை செஞ்சதுனால ஒன்றும் உடம்பு டயர்டாகி படுக்கல. அதுக்கு காரணம் வேற ஒண்ணு இருக்கு. என்னாச்சு மேடம், என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஏன் இப்படி விட்டு சொல்றீங்க? சட்டுன்னு சொல்லுங்க, என்னால சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. மிஸ்டர் விஜய், கையை கொடுங்க. என்ன ஏமாவான்னு கை கேட்குறீங்க? அவன் கையை நாடி பிடிச்சி பார்த்து நாடி வைத்தியம் பார்க்க போறீங்களோ? அதெல்லாம் இல்லம்மா. விஜய், நீங்க கையை கொடுங்க. கங்க்ராச்சுலேஷன் விஜய், நீங்க அப்பாவாக போறீங்க. ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க சொல்றது நெசதானா? ஆமா விஜய், உங்க ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க. அந்த டயர்ட்னால தான் வாந்தி எடுத்திருக்காங்க. உடம்பு ரொம்ப முடியாம படுத்து கிடக்காங்க. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி பலகாரம் சாப்பிட்டு வாந்தி எடுக்கல. பித்த வாந்தியும் கிடையாது, மத்த வாந்தியும் கிடையாது. இது பிள்ளை வாந்தி. எஸ் 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 டாக்டர், எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. சத்தியமா என்னால இந்த சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறது கூட தெரியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு விஜய் நன்றி சொல்றீங்க? இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனைவி தான். நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். கடவுளே, கடைசியில நான் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு? அம்மா அம்மா, பாத்தீங்களாம்மா, கேட்டீங்களா? நான் அப்பா ஆக போறேம்மா, நான் அப்பா ஆக போறேன். நீங்க பாட்டி ஆக போறீங்க. கேட்டுட்டு தான் பாருங்க. ஐயோ, எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. ஆனா மேடம், மீனா ஏன் இன்னும் கண்ணு முடிக்காம இருக்கா? ஒருவேளை அவ உடம்புக்கு ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வாந்தி எடுத்து வவுர்ல வலிக்கும்ல, அந்த டயர்ட்ல மயக்கமா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு ஏதாவது சில்லுன்னு ஜூஸ் கீஸ் போட்டு கொடுங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போதைக்கு எந்த வேலையும் அவங்க செய்ய வேண்டாம். நான் மருந்து மாத்திரம் எழுதி தரேன், அதெல்லாம் வாங்கி கொடுங்க. என்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும் செக்கப்புக்குன்னு சொல்லுறேன். அன்னைக்கு வந்து செக்அப் பண்ணிட்டு நம்ம பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்க மேடம். இந்த சந்தோஷமான விஷயத்த கண் முழிச்சதுக்கு அப்புறம் உங்க மனைவி கிட்ட நீங்களே சொல்லுங்க, அவங்களே சந்தோஷப்படட்டும். சரிங்க மேடம். மேடம், உங்க பீஸ் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. 1000 ரூபாய்ப்பா. இந்தாங்க மேடம், எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு 1000 என்ன, 2000 ரூபாய் கூட அள்ளி தரலாம். இந்தாங்க வச்சுக்கிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இதுல பிரிஸ்கிரிப்ஷன்ல எழுதி வச்சிருக்கேன். என்னென்ன மருந்து மாத்திரம் வாங்கி தரணும், எப்போ ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் எழுதி வச்சிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்க மேடம். அப்ப சரி, கிளினிக்கு நேரமாச்சு. என்னைய கொண்டு போய் கொஞ்சம் விட்டுறீங்களா? வாங்க மேடம், போவோம். அம்மா, நீங்க மீனாவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிடுங்க. நான் போய் டாக்டர் மாட்டே வழி அனுப்பிச்சிட்டு வரேன். அட கடவுளே, போச்சு எல்லாம் நாசமா போச்சு. இவ வாந்தி எடுத்து கடைசியில வெறும் வயித்தோட இருப்பான்னு பார்த்தா இப்படி பிள்ளையோட இருக்காளே, நான் என்ன பண்ணுவேன்? என் பிள்ளைக்கு எப்படியாச்சும் ஒரு நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். என் பேத்தியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு பார்த்தா கடைசியில இவ எனக்கு பேரன் பேத்தியை பெத்து கொடுத்துருவா போல இருக்கே. நான் என்ன செய்வேன்? பாரு, படுத்துக்கிறது பாரு.
எப்படி படுத்து கிடக்கானே. இதுல வேற இந்த மகாராணி எந்த வேலையை பார்க்க கூடாதா? ஐயோ கடவுளே, கடைசியில நான் நினைச்ச மாதிரியே நடந்து போச்சே. முதல்ல இந்த விஷயத்தை அன்னைக்கிளிக்கு போன படி சொல்லுவோம். ஹலோ அம்மாடி அன்னைக்கிளி, வாமா வா. என்னடா இன்னமும் நம்ம அம்மா கிட்ட இருந்து போனே வரலையேன்னு பார்த்தேன். என்ன மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்தவ வாந்தி எடுத்துட்டு கிடக்காளா? சொல்லு. அதான் வாந்தி எடுத்து அவளே மயக்க போட்டு படுத்து கிடக்காளே. ரொம்ப சந்தோஷம், போய் சேர்ந்தா சேர்றா. விடாமா அதை விட்டுட்டு அவ வாந்தி எடுத்த என்ன காரணம், மயக்க போட்ட என்ன காரணம் என்னைய போட்டு கேள்வியா கேட்டுட்டு கிடக்க. அது இல்லாட்டி உன் தம்பிக்காரன் ஏதோ டாக்டர் பொம்பளை கூட்டிட்டு வரேன்னு போனால, அவனும் கூட்டிட்டு வந்தான். அந்த வந்த பொம்பளை என்ன திரும்ப சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? அடியே இந்த வீணா போன மீனா மாசமா இருக்காளாண்டி. என்னது என்னமா சொல்லுவ? ஆமாண்டி, போனில் விஷயத்தை கேட்ட உனக்கே இவ்வளவு அதிர்ச்சியா இருக்கே. நேர்ல இருந்து பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? என் நெஞ்சே வெடிச்சு போச்சுடி ஒரு நிமிஷம். நான் கூட கெட்டு போன பலகாரத்தை சாப்பிட்டுட்டு வந்த வாந்தின்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா அவள் வகுத்துல புள்ளைய வச்சுட்டு இருக்காட்டி. இந்த வீட்டுக்கு வாரிசு வரப்போகுதுன்னு அந்த பொம்பளை சொல்லிட்டு போகுதுடி. என்னம்மா சொல்ற? அப்போ என் அவளை உன் வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு போறேன்னு சொன்னதெல்லாம் கனவா? நான் என்னடி செய்யறது? நான் கூட வளகாப்புக்கு போயிட்டு வந்துவேன், வேலைகளை செஞ்சதுல தான் டயர்டில் அப்படி கிடக்கான பார்த்தேன். கடைசியில் இப்படி ஒரு வேலையை வைப்பேன்னு நினைச்சா பார்த்தேன். என் பேத்தியை எப்படியா ஆச்சு இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வரணும்னு பார்த்தேன். அது கடைசியில் நடக்காம போயிடுச்சாட்டி. உன் தம்பிக்காரன் வேற சந்தோஷத்துல வானத்துக்கு மேலத்தையும் குதிக்கிறான். போறா குறிக்கி என்னைய பார்த்து வர நீ பாட்டி ஆக போறேன்னு சொல்லி பேசிட்டு போறான்டி. ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சில்லு. அவ புள்ளை பெத்துக்கலாம் மட்டும் நீ பாட்டி இல்லையா? நீ தான் பாட்டியா எப்பயும் ஆயிட்டிய, அப்புறம் என்ன? அடியே வாய் மூடிடி, ஆத்தத்தை கலப்பாதே. அன்னைக்கு இவளை அடிச்சு விரட்டி இருக்கணும், அதுதான் நான் செய்யாம விட்டுட்டேன். அதை தப்பு விட்டுட்டு இன்னைக்கு வீட்டுல சேர்த்துனதுக்கு இப்ப பாரு கடைசியில் எந்த மாதிரி ஒன்று விஷயத்த கொண்டாந்து நிறுத்தி விட்டானு. இவளை மட்டும் அன்னைக்கு அடிச்சு விரட்டி விட்டு என் பேத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். அதான் நீ பண்ணலையே, அப்புறம் என்ன? தயவு செஞ்சு போன வைமா. இல்லாதது பொல்லாது சொல்லி என்ன வேற கஷ்டப்படுத்திட்டுல போச்சு. இன்னைக்கு ராத்திரி நான் நிம்மதியை தூங்க மாட்டேன். ஏட்டி நீ கிளம்பி வாட்டி. கிளம்பி வந்து அவளுக்கு சேவை செய்யணுமா? நானு தயவு செஞ்சு போன வச்சிரு. இந்த விஷயம் மட்டும் என் புருஷனுக்கும் என் அவளுக்கும் தெரிஞ்சிச்சு, உங்ககிட்ட ஜென்மத்துக்கு பேசவே மாட்டாங்க. என் மாவா இந்த வீட்டுக்கு மருமகளா வருவான்னு அவங்க 2 பேரும் கனவு கண்டுட்டு கிடக்காங்க. கடைசியில் அது அத்தனையுமே பொய்யா போயிடுச்சு. வெய்மா போனேன். என்ன இவ இப்படி பேசுறா? என்னமோ நான் வேணும்ட்டே பண்ண மாதிரி இருக்கு. எல்லாம் வீதி என்னத்தை செய்ய? பாரு எப்படி படுத்து கிடக்கான்னு. இப்ப என்ன செய்யறது? இவளை இதுக்கு மேல வீட்டை விட்டு விரட்டவும் முடியாது. அப்படியே நம்ம விரட்டி அடிச்சாலும் நம்ம மவனை நம்மள சும்மா விட மாட்டானே. ஏற்கனவே காலையில சலங்கை கட்டின மாதிரி ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுவா. இப்ப இவ வேற மாசமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு இதில் மறைக்கவா முடியும்? ஐயோ இப்ப என்ன பண்றது? மீனா அம்மா, என்னம்மா இன்னும் மீனை கண்ணு முழிக்கலையா? அவதான் நல்லா படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காள, அப்புறம் என்னடா அதை பார்த்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்கற? சரிம்மா, இந்த சந்தோஷமான விஷயத்த அப்பா கிட்ட போனை போட்டு சொல்லிடுங்க. நான் மீனா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் போனை போட்டு சொல்றேன், சரிங்களா? இந்த சந்தோஷமான விஷயம் கேட்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அப்படியே மீனை கண்ணு முடிச்சேன்னா குடிக்கிறதுக்கு ஜூஸ் கொடுக்க சொன்னாங்கல்ல, நான் போய் ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வைக்கிறேன். அது சரி. அம்மா மறக்காம அப்பாவுக்கு போனை போட்டு சொல்லுமா. சீக்கிரம் ஊர்ல இருந்து புறப்பட்டு அவர் வர சொல்லு. அவர் வேற தாத்தாவா போறாரு. கண்டிப்பா இந்த செய்தி கேட்டோம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. மீனாவோட அன்னைக்கும் இந்த விஷயத்த சொல்லணும், அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நாங்க வளகாப்புக்கு போனப்பவே எந்த விசேஷம் இல்லையான்னு அவங்க அண்ணி அவங்க அம்மால கேட்டுட்டே கிடந்தாங்க. அவங்க வாய் முகத்து தான் நினைக்கிறேன் மீனா இப்படி மாசமாயிட்டா. முதல்ல விஷயத்த மீனா வீட்டுக்கு போன போட்டு சொல்லணும். ஏமா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இவ வேற சந்தோஷத்துல போறான். இப்ப என்ன பண்றது? இவளை எப்படி அடிச்சு விரட்டுறது? ஒன்னும் புரியல. பேசாம ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போய் நாமளே ஏதாவது ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் நம்ம குடும்ப வாரிசு. நாமளே எப்படி இதை காரியத்தை பண்றது?